ஐயனார் துணை சீரியலில் அடுத்த வர எபிசோடில் சோலை நேர்ந்துட்டு நேராக கார்த்திகா கிட்ட போயிட்டு இங்கே பாருங்க, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. என் பொண்டாட்டியை கோவப்படுத்துறதுக்காக தான் உங்ககிட்ட நான் பேசவே ஆரம்பித்தேன். ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் போயிருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என்னுடைய பஸ் ஸ்டாப்பில் நிற்குவாங்கள்ல, அவங்க தான் என்னோடய ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட கார்த்திகா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, ஆமாங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க தான் என்னுடைய ஒய்ஃபு, அவங்க என் மேலே கொஞ்சம் கோபத்தில் இருக்காங்க, அவங்களுடைய கோபம் இந்த மாதிரி மாறணுன்றதுக்காக தான் உங்ககிட்ட நான் பேசவே ஆரம்பித்தேன். ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் செய்வீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு மேலே நான் உண்மையை சொல்லாமல் இருந்தேன்னா ரொம்பவே தப்பாக போய் முடியும். அதனால தாங்க நான் இப்போ உங்ககிட்ட விஷயத்த சொல்கிறேன். இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் என் மேலே ஆசை வைக்காதீங்க, அதுக்கப்புறம் பிரச்சனை உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா வந்து ஒரு இன்ஸ்பெக்டர், அவங்கக்கிட்ட போயிட்டு சோழனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி தான் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார், ஆனால் கடைசியில் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சாப்பா, என் வாழ்க்கையே போச்சு, நான் அவரை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க அப்பா கிட்டே சொல்கிறாங்க. இவ்வளோ வேலை பண்ணி வச்சுருக்கான அவன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை வந்து ஹரஸ் பண்ணி கூட்டிக்கிட்டு போகிறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.